வணக்கம் தமிழ் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் நல்லா இருப்பீங்க. நான் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன். எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. தமிழ் என்ற உறவு தான். நீங்களும் தமிழ், நானும் தமிழ். அந்த உறவில் நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். தமிழன் எங்கிருந்தாலும் தமிழன் தான். இத்தனை வருஷமாக நாட்டை சூறையாடி சாப்பிட்டு இந்த புறம்போக்கு நாய்களை திரட்டி அடித்த நல்ல செய்யணும்னு வந்துக்கிற ஒரு நபர் ஜோசப் விஜய்னு ஒரு நல்லவர் வந்திருக்கிறார். வந்து என்ன 30 மாதம் ஆச்சு, இல்லை 3 வருஷம் ஆச்சு. 7 நாள் தான். 7 நாளில் என்னென்ன பண்ண முடியுமோ அது இதுன்னு பண்ணிட்டு வர்றார். இன்னும் பண்ணுறார். அம்மா உணவகத்தை வச்சுட்டு போனீங்களே நாசமா, அது என்ன சரவண பவன் ஹோட்டல்? அது அதில் வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏழை மக்கள் சாப்பிட்றதுக்கு 5 ரூபாய்க்கு டிஃபன் கொடுத்தாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. அது எது கொடுத்தாங்க? ஏழை எளியல் அவங்களால சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு இது சாப்பிட்டு போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும் தான் அந்த அம்மா செஞ்சுட்டு போச்சு. அதில் வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக மூடிட்டீங்க. அதில் வேலை செய்கிறவங்க புழு போன அரிசி அதை வீட்டுக்கு எடுத்து போய் அதை தின்னுறது, இப்படி வர்ற அரிசி இப்படி விற்று தின்னுறது, முட்டையை விற்று தின்னுறது, அதை ஊற்றி மூடிட்டீங்க. கேட்டேன்னா அதில் அது சரியான வரவு இல்லை. அதெல்லாம் வரத்துக்கு நட அதை சரவணபவன் ஹோட்டல்னா இல்லை உடுப்பி ஓட்டினாங்க. இப்போ வந்த தம்பி அழகாக செய்கிறாப்புல, சிறப்பாக செய்கிறாப்புல, சுத்தம் பண்ணி மறுபடியும் அது போஜனம் கொண்டு வராரு. சந்தோஷப்படணும். இந்த குடிகார பயனில் குடித்து நாட்டை குட்டி சோறு பண்ணிட்டீங்க. அதுக்கு அழகாக பண்ணிக்கிறாரு. அவரால் முடிஞ்சது 700 750 மது கடைங்களை கோயில் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறார். இவன் கை கால் உதறிது, எனக்கு நடுங்குன்னா செய்யும். நீ செஞ்ச தப்புக்கு நடுங்குன்னா செய்யும். அனுபவிச்சு தான் ஆகணும். இருந்து என்ன பண்ண போகிறீங்க? செத்துப்போ. ஒன்றால் என்ன யாருக்கு லாபம்? இன்னும் குடிக்காரங்களா அதுக்கு பண்ணி வாடா 2 கிளாஸ் ஆட்டுறா, இதுதான் ஆகும். நீ செத்து போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த குழந்தை குட்டிக்கு நல்லாயிருக்கும். இருந்து இன்னும் குடிச்சு மறுபடியும் டார்ச்சர் தான் பண்ணின்னு இருப்பற. அது எடுறி இது எடுறின்னு. நல்ல செய்கிறவங்களுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும். நான் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் டெய்லி பார்க்குற நிகழ்ச்சிகள் பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சீமான் இருக்கிறாரு, என்ன கிழிச்சிட்டார் இது வரலையும்? இது வரலையும் என்ன செஞ்சுக்கிறாரு? எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருக்கிறார். ஒரு நாள் முடியலையா, செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு மீட்டிங் போட்டு கூட்டத்தை கூட்டின்னு அவர் என்ன பண்ணிட்டார் உடனே நீ பண்ணிவிடுவியா? அவரால் முடியாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. அப்போ தெரியாது அவருக்கு? என்ன கேள்வி கேட்குறேன்? இது எல்லாம் உலக அறிந்தது தான். இது வயசில் மூத்தவர் உன்னோட சின்ன பையன் வந்து செய்கிறான். 40 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம்லாம் இன்னும் முடியாது. இந்த கமலஹாசனால் முடியல, ரஜினிகாந்த் சாரால் முடியல, யாரும் முடியாது. 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று 107 சீட்டை பிடிச்சி உக்காந்து செய்கிறாப்புல. கோபம் வராத பையன் சப்போர்ட் பண்ணணும். என்ன செய்கிறேன்னு பார்க்கணும். உக்காந்த 1 வாரம் கூட ஆகல, அன்றைக்கி நீ 2500 கொடுக்குறேன்னு ஏன் உழைச்சி சாப்பிட முடியாது உங்களால்? இந்த மாதிரி இலவசம் வாங்கி தான் உங்கள் குடும்பம் குட்டிச்சராக போச்சு. உழைச்சி சம்பாதிங்க, நல்லா இருப்பீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் தெம்பாக இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு நாள் பார்த்து அழுகுறேன். தமிழ்நாட்டு குறுக்கால ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தேன். நீங்கள் தப்பாக நினைக்காத, நான் தமிழ் தப்பாக சொல்கிறேன்னு. எனக்கு வவுறு எரிஞ்சு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன் நான். அங்கே மார்வாடிக்காரன், தெலுங்குக்காரங்க, பங்காளிக்காரங்க இவங்களாம் சின்ன வியாபாரம் பண்ணுறான். பொம்மை விற்கிறான், விசிறி விற்கிறான், சிலை வாங்கியாந்து விற்கிறான். அப்புறம் அந்த ஹோட்டலுங்களுக்கெல்லாம் ஆள் எட்டு போடுறான், சம்பாதிக்கிறான். ஆனால் நான் பார்த்த வரலையும் பிச்சை எடுக்கிறவங்க என் கண்ணில் எப்படி ஒரு 25 பேர், அவங்க எல்லாம் தமிழ்காரங்க. ஐயா டீ வாங்கி கொடுங்க, ஐயா சாப்பாடு வாங்கி,
சரி வாங்கி தரமா வாமாண்ணா. இல்லை சார் காசை கொடுத்துருங்க சார், நான் அப்புறமா சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. என்னடா தமிழ்நாட்டில் எல்லோரும் வெளி மாநிலத்துக்காரெல்லாம் உழைக்கிறான், நம்ம ஆளுங்களாம் பிச்சை எடுக்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அறநிலையத்துக்காரங்க சரியில்லை சார், அறநிலையத்துக்கும் இவங்களுக்கும் என்னையா சம்மந்தம்? மடி பிச்சை எடுக்கிறாங்க. ஒரு ஆள் முட்டி போட்டுன்னு ஒரு துண்டு ஏந்தின்னு இருந்தான். சரி சாமி ஆச்சான்னு சொல்லிட்டு 20 ரூபா போட்டேன். அந்த அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை நிற்குது பைய வச்சுன்னு, அந்த தூணில் மறைஞ்சிங்கன்னு. இவர் ரொம்ப ரொம்ப அதை எடுத்து பையில் போட்டுது. இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. சரி இவங்க தான் போட்டோம்ட்டா அந்த பண்ண நிறையா பேர் நிற்கிறாங்க அது மடி பிச்சைங்கி. எனக்கு அப்படியே ஆத்திரம் இருந்துடும். எங்கள் மனைவி கற்று ஏன்மா வந்தீங்களா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், அவங்க எதனா பண்ண போகிறாங்க.